அதாவது துபாயில் ஃப்ளையிங் கார்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சா? நீங்க காரை டிரைவ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்கை ஃப்ளைன்னு கொடுத்தோன்னா பறக்க முடியுமா? சோஷியல் மீடியால பார்த்தா இது ஆல்ரெடி நடக்கிற மாதிரி தெரியும். ஆனா இதோட உண்மை என்ன? நீ ஃபுல் கிளாரிட்டி நான் கொடுக்குறேன். வணக்கம் கைஸ், நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளையிங் கார்ஸ் அது உண்மையா இல்ல பொய்யா, இல்ல இதை பத்தி ரிசர்ச் ஏதாவது நடந்துட்டு இருக்கா, எல்லாத்தையும் நீ நம்ம பார்க்க போறோம். அப்படி வந்தா அதை எப்படி யூஸ் பண்ண போறாங்க, என்னென்ன இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் விஷயம் வந்து, ஆமா, துபாயில ஃப்ளையிங் வெஹிக்கிள் டெஸ்டிங் நடக்குது. இன்னும் வரல, அதை பத்தி இப்பதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேதான் அது வந்து எந்த கம்பெனி இது பண்ணாங்கன்னா Xpengன்னு ஏரோ H2 அவங்க டெவலப் பண்ணின Xpeng X2ன்னு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பப்ளிக் வந்து அந்த ஃபிளைட் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எப்படி பண்ணிருக்காங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளையிங் வெஹிக்கிள் நம்ம வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகும். ஹெலிகாப்டரோ இல்லை ஏரோப்ளேனோ மாதிரி ஒரு ரன்வே எல்லாம் எதுவும் தேவையில்லை. இது தனியா இதுதான் ஃபியூச்சர் கான்செப்ட். இதை வந்து எப்படி இது யூஸ் பண்ணுவோம், ஏர் டாக்ஸி மாதிரி ஒரு இது சிஸ்டமா யூஸ் பண்ண போறாங்க. ஆனா இங்கதான் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஃப்ளையிங் கார்ஸுக்கும் ஏர் டாக்ஸிக்கும் என்ன வித்தியாசம், இங்க என்ன கன்ஃபியூஷன் ஸ்டார்டே ஆகும். நீங்க நினைச்சுற மாதிரி ஃப்ளையிங் கார்னா ரோட்ல ஓடும், அப்புறம் விங்ஸ் ஓபன் ஆகி ஃப்ளை ஆகும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பால்வி லிபர்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. பட் துபாய் ஃபோக்கஸ் பண்றது அது இல்லை. அவங்க மெயின் பிளான் வந்து ஃபுல்லா எலக்ட்ரிக், அப்புறம் மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்கா, அப்புறம் வந்து ஒரு ஆப் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஆப்ல நம்ம புக் பண்ணா அது ஏர் டாக்ஸி அப்படின்னு ஒரு இது ஆப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நம்ம எப்படி நம்ம இப்போ யூபர் இதெல்லாம் ரேபிடோ அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அது மாதிரி யூஸ் பண்ணாலும் ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ இது பண்ண போறாங்க. இதோட இது வந்து எப்போ எந்த வருஷம் லான்ச் ஆக போகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் லான்ச் ஆகும். வைரல் ஆகுது. ஆனா ரியாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். துபாய் பிளான் பண்ணிருக்காங்க 2026 இருந்து 2030க்குள்ள இது வந்து கமர்ஷியலா சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா அதுவும் ஃபுல் ஸ்கேல் இல்ல. இனிஷியலா லிமிட்டட் ரூட்ஸ் அண்ட் லிமிட்டட் யூசர்ஸ் மட்டும்தான். ஏன்னா சேஃப்டி டெஸ்ட், அப்புறம் வந்து அப்ரூவல்ஸ், ரெகுலேஷன் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகணும் அதை பப்ளிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை நம்ம போய் வாங்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. இது வந்து பர்சனல் கார் மாதிரி இல்ல, ஏர் டாக்ஸி சர்வீஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ளையிங் கார்ஸ் இருந்தாலும் பைலட் லைசன்ஸ் வேணும். அதுவும் ரொம்ப காஸ்ட்லி பைலட் லைசன்ஸ் எல்லாம் வாங்குறது. ஸோ ஃபைனலா ஃப்ளையிங் டெக்குங்கிறது உண்மை, துபாய் டெஸ்டிங் அதுவும் உண்மை. ஆனா வைரல் ஹைப் வந்து கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ல நம்ம ஸ்கைல டிராவல் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா அது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இன்னும் இப்படி ரியல் வர்சஸ் பிரேக் டவுன் வேணும்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.